உயிரிழந்த ஒருவரை வீட்டுக்கு வந்து ஆறுதல் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்வது நம்ம ஒரு 10-15 வருடம் கழித்து இதெல்லாம் யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நினைப்பாங்க. ஆனா உண்மையில் நடந்தது அதுதான், வரலாற்றில் பதியப்பட்டு விட்டது. நான் வந்து தப்பே பண்ணலங்க, கண் கலங்குவேன், கால விடுவேன், எனக்கு கால விட மாட்டேன். பொறுப்புணர்வு கூட எடுக்காத விஜய் கால விழுந்துட்டாருன்னா அவருக்கே அப்ப தெரிஞ்சிருச்சு நம்ம குற்றம் செஞ்சிருக்கோம். இன்னொரு அம்மா பேசும்பொழுது அவர் அடிச்சிருக்க கூட முடியும், அவர் சுத்தி பவுன்சர்ஸ் எல்லாம் இல்ல அப்படிங்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்கே மனசு இருக்கு இந்த குற்றத்துக்கு காரணம் விஜய் தான். இந்த தாவேகா கட்சியை தொடர்ந்து நடத்தலாமா இல்ல மீண்டும் வந்து மக்கள் இயக்கமாக மாற்றலாமா இந்த ஒரு கேள்வி வந்து அந்த மக்கள் கிட்ட கேட்டிருக்காருன்ற மாதிரியும். கட்சிங்கிறது அவசியம் தேவைதானா? நம்மளோட பொலிட்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது நம்மகிட்ட எதுவுமே இல்ல, நான் அக்கௌண்டபிலிட்டி இல்லாம தான் இருக்கேன். நான் தொடர்ச்சியாக அந்த கட்சியை நடத்த வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை விஜய் அவர்கள் நிச்சயமாக 30 பேர் வச்சுக்கோங்களேன். நிர்வாக குழு பெரிய மாற்றங்களை உண்டாக்க போகின்றதா? நிச்சயமா கிடையாது. விவேக் பட காமெடி மாதிரி இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம், ஒன்னும் செய்யல, இனிமேல் என்ன செய்யறோம், எதுவும் செய்ய மாட்டோம். அது மாதிரிதான் இந்த கட்சி வந்து இதே மாதிரியான குழுக்களை விக்ரவாண்டிக்கு போட்டாங்க. அந்த குழுல நான் இருந்தேன். இன்னைக்கு என்ன வேலை, அவங்க எந்த வேலையில சும்மா இருக்கிறதா அவங்க வேலைன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ஜானவேசாமி ரொம்ப திட்டமிட்டு என்ன பண்றாரு, நிறைய பேர் என்ன யோசிச்சாங்கன்னா புசியானந்த அமைச்சர் போறார், தலைவர் விஜய் தலைவர் பழைய மாற்றங்களை கொண்டு வர போறாரு, அருண்ராஜ் வந்து பொதுச்செயலர் ஆக்க போறாரு, மாதவ ஒரிஜினலுக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்க போறாரு. நான் சொன்ன எதுவுமே நடக்காது. கடைசி வரைக்கும் விஜய் கூட அந்த கட்சியில இருப்பாரா இல்லையான்னு தெரியாது. ஆனா புசியானந்த கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்கள் அவர் வந்து உள்ள அனுமதிக்கவே இல்லை. வெளியிட்ட நேற்றைய அறிக்கையை நம்ம பார்த்திருந்தோம்னா வெங்கட்ராமன் பேரும் வந்து அந்த அறிக்கையில இல்ல. சோ அவர் வந்து புறக்கணிக்கிறாங்களா? நீங்க பார்த்திருக்கலாம். மொத்தம் 114 மாவட்ட செயலர்கள் தனக்கு தோதாக இருக்கின்ற, தான் என்ன சொன்னாலும் செய்து முடிக்கின்ற விஜய் அன்பன், பர்வேஸ், பரணி பாலாஜி இந்த மாதிரி தனக்கு தோதாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் எல்லாத்தையும் லிஸ்டா போட்டிருக்காரு. வேற வழியே இல்லாம ஆதவர்ஜன பெரிய போட்டாக வேண்டிய சூழல் இருக்கு. ஏன்னா ஆதவர்ஜனா தான் எல்லா பண்டிகையும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கழட்டி விட்டீங்கன்னா கட்சி விட்டு வெளியே போயிடுவார். அவர் பண்ண முடியாது. தனக்கு ஓகேயான தோத நாட்களை மட்டும் தான் அந்த லிஸ்ட்ல புசி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமி சேர்ந்து போட்டிருக்கிறார்களே தவிர வெங்கட்ராமனையோ இல்ல 2 எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் எடுத்த முன்னாள் எம்எல்ஏ கேண்டிடேட் ஸ்ரீதர் ஒருத்தர் எடுத்தார், ஞாபகம் அதிமுக வந்தார், அவரோட பேர் இதுல இல்ல. ஏன் இல்ல? இன்னொருத்தர் தூத்துக்குடி நினைக்கிறேன், அவர் ஒருத்தர் எடுத்தாங்க, எடுக்கல. ராஜலட்சுமி ஒருத்தர் வந்தாங்க. இவங்க எல்லாம் என்ன சொல்லி எடுத்தாங்கன்னா, இவங்க பாருங்க எங்க கட்சியில முன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி எடுத்தாங்க. அவங்க பேர் இல்லவே இல்லை. ஏன்னா அவர்கள் எல்லாமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன கேள்வி கேட்கறாங்க, நம்ம எப்படி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போறோம்? புசியானதுக்கு வந்து அன்கம்ஃபர்டபிள் கொஸ்டின்ஸா மாறுது. நம்ம 2 கேட்டகரி தான். நீ காசு கொடுக்குறியா, புசியானது அடிமையா இருக்கியா? தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை சென்னைக்கு கூப்பிட்டு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்து வந்து பல விமர்சனங்கள் வந்து எழுப்பப்பட்டது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல மக்கள் கிட்ட வந்து அழுதுருக்காரு, அவருடைய கஷ்டங்களை வந்து பேசியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த விமர்சனங்களை பாக்குறப்போ நீங்க எப்படி சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல இந்த தகவலை கேள்விப்பட்டு கேள்வியா முன்வைக்கிற உங்களுக்கும் சரி, இந்த தகவலை கேள்விப்பட்டு பதில் சொல்ல போற எனக்கும் சரி, உண்மையில் அதிகாரப்பூர்வமாக நடந்தது அதுதானா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இன்னும் சொல்ல போனா விஜய் வந்து எப்படி சந்திச்சார் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பாதிக்கப்பட்ட மக்கள், கரூருக்கு சென்ற மக்கள் அவர்கள் சொல்லும் வெர்ஷன்ல இருந்தா ஓகே நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே கூட அவங்க வந்து இயல்பாத சொல்றாங்களா இல்ல ஒரு உணர்ச்சியை பட்டு பேசுறாங்களா அப்படிங்கறதுலாம் நமக்கு தெரியாது. சோ எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கப்பட்டிருந்தால் கூட அதெல்லாம் வெளியிடப்படுமா அப்படிங்கிறது தெரியல. பட் அட்லீஸ்ட் ஒரு ட்வீட், ஒரு அதிகாரப்பூர்வமாக நான் இன்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தேன் அப்படிங்கறத கூட விஜய் அவர்கள் இல்ல விஜய் தரப்பு தமிழக வெற்றி கழகம் சொல்ல தயாராக இல்லைங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த ஈவெண்ட்டுமே ஒரு பக்கம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழுக்க கவரேஜ் கொடுக்குறாங்க. அந்த கரூர் மக்கள் வந்து எந்த பஸ்ல ஏறி வர்றாங்க, எத்தனை பஸ்ல ஏறி வராங்க, யார் அழைச்சிட்டு வராங்க, யாரெல்லாம் வர்றாங்க, எத்தனை சொந்தக்காரங்க வர்றாங்கன்னு சொல்றாங்க, உள்ளுக்குள்ள போறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க, மேல இருந்து விஜய் மாதிரியே ஒருத்தர் போறாருன்னு சொல்லி சொல்றாங்க, அவர் வந்துட்டார் இவர் வந்துட்டாருன்னு சொல்லி கதைகள்லாம் வருது. அதற்கு பிறகு பாதிக்கப்பட்ட மக்கள் வெளியே வந்த பிறகு அல்லது பஸ் ஏறிய பிறகு அவங்க வந்து சில பேட்டிகள் கொடுத்தது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதிகாரப்பூர்வமாக இந்த கட்சி எப்பொழுதுமே செயல்பட மறுக்கிறது. இங்க வந்து ஒரு பக்கம் ஜனநாயக பூர்வமாக எந்த ஒரு இயக்கமும் செயல்பட வேண்டும் என்று நாம் நினைப்போம். ஆனால் ஜனநாயகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் தான் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றையும் ரகசியமாக நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அது ஏன்ங்கிறது புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா இது வந்து ஒரு சினிமால வந்து சில சீன்ஸ் எல்லாம் வெளியே போயிடக்கூடாது, சில பாடல்கள் வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு கவனமா இருப்பாங்க. ஆடியோ லான்ச் வரைக்கும் போயிடக்கூடாது, படம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரியான கவனத்தை ஒரு ஜனநாயக பூர்வமாக நடத்த வேண்டிய அரசியல் இயக்கத்திலும் செய்கிறார்கள். ஆட்சியின் நம்பர் 1. 2வது, இந்த மக்கள் வந்து பேசுறது உண்மையிலே இயல்பாக நடந்தால் உணர்ச்சி ஏற்பட நடந்தால் எனக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் பேசும்போது பேசுறாரு விட முன்ன பார்த்ததை விட விஜய் ரொம்ப இழைச்சு போயிட்டாருங்கிறாரு. அவர் எங்க முன்ன பார்த்தாருங்கிறது நமக்கு தெரியல. அவங்க வந்து சினிமால பார்த்த ஒரு பிம்பத்தை வைத்து விஜய் வந்து இவ்வளவு இழைச்சு போயிட்டாருன்னா எல்லாருக்குமே தெரியும். சினிமால ரஜினிகாந்த் அவர்களை நம்ம பார்க்கிறதுக்கும் நேர்ல பார்க்கிறதுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்குன்னு தெரியும். எல்லா நடிகர்களுக்குமே அது பொருந்தக்கூடிய ஒன்றுதான். அப்ப சினிமால பார்த்த ஒரு நபரை நம்ம நேர்ல பார்க்கும் பொழுது இயல்பாகவே அவர் வந்து தன்னை ரொம்ப என்ன சொல்றது மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய நபராக ரஜினிகாந்த் இருந்ததில்லை, விஜய் வந்து இருந்ததில்லை. அப்ப அவர் வந்து இயல்பாகவே ஒரு தாடி வளர்த்துட்டு இருக்காருன்னு சொல்லப்போனா சினிமா ஷூட்டிங் கூட கிடையாது. அவர் வந்து இனிமேல் சினிமாவில் நடிக்க போறது இல்லைன்னு ஒரு முடிவுக்கு எடுத்துட்டாரு. அதனால அதை பார்த்து
மக்கள் இவ்வளவு உணர்ச்சியப்படுறாங்களா? தங்களுடைய சொந்த இழப்பை தாண்டி விஜயோடைய இழப்பிற்கு விஜய் வந்து ஏதோ அவங்க வீட்டுல இழப்பு ஏற்பட்ட மாதிரி இந்த மக்கள் பேசுறது ரொம்ப உணர்ச்சியப்பட்டு வார்த்தைகளை விடுறாங்களோ அப்படிங்கிறதா எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. உண்மையிலே அந்த மக்களை வந்து நான் குறை சொல்ல விரும்பல. உண்மையிலே நம்முடைய மக்கள், அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். அவங்களை கூப்பிட்டு ஒருத்தர் ஆறுதல் சொல்றாரு. அதை கொஞ்சம் கொஞ்சம் இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ, இந்த நிர்வாகிகளாக இருப்பவர்கள் அல்லது ஊடகத்தினர் சில பேர் வந்து பேட்டி எடுக்கும்போது அதை பயன்படுத்திக்கிறாங்களோ அப்படிங்கிறதா எனக்கு ஒரு அச்சமாகவே இருக்கிறது. ஏன்னா இது தவறான முன்னுதாரணம். ஒட்டுமொத்தமாக இந்த இந்த நடந்த விதம் என்பதே உலகத்தில் எந்த ஒரு தலைவர் கூட விடுங்க, ஒரு சினிமா நடிகரை விடுங்க, எந்த ஒரு மனிதரும் செய்ய துணியாத ஒரு விஷயம். பாதிக்கப்பட்ட, இன்னும் சொல்ல போனா உயிரிழந்த ஒருவரை வீட்டுக்கு வந்து ஆறுதல் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்வது, நம்ம ஒரு 10-15 வருடம் கழித்து இதெல்லாம் யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நடப்பாங்க. ஆனா உண்மையில் நடந்தது அதுதான், வரலாற்றில் பதியப்பட்டு விட்டது. பாதிக்கப்பட்ட மக்களை ஒருத்தர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு அருகில் கூப்பிட்டு பார்த்தார் அப்படிங்கிறது வரலாற்றில் பதியப்பட்ட ஒரு கருப்பு நிகழ்வா தான் நான் பார்க்கிறேன். அதை விஜய் தொடர்ச்சியா செய்யறாரு. சுத்தி இருக்கிறவங்களும் அதே மாதிரி அவங்களுக்கான இதுதான் சார் நீங்க செய்யணும்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்றாங்க. அதையே விஜய் செய்யறாரு. ஒரு அம்மா சொல்லும் போது ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. விஜயோட உயிர் பத்தி அவருக்கு என்னைக்குமே கவலைப்படலைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உண்மையிலேயே இந்த ஈவெண்ட் வந்து இன்னைக்கு மகாபலிபுரத்தில் நேற்று நடந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னா, விஜயோடைய தன்னலம் ரொம்ப முக்கியம், தன்னுடைய உயிர் ரொம்ப முக்கியம். விஜய் ரொம்ப கவனமா இருக்கார். தன்னலத்தை கருதாத ஒரு தலைவனாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இருந்திருந்தால் அந்த இடத்தை விட்டு தலைதறிச்சு ஓடி வந்திருக்கவே மாட்டார். வீட்டுக்குள்ள போய் பதுங்கி உட்கார்ந்து கொண்டு அதற்கு பிறகு ட்வீட் போடுறதோ, வீட்டுக்குள்ள பதுங்கி உட்கார்ந்து கொண்டு டீடைலா ட்வீட் போட வைக்கிறதோ, இல்ல மற்றவர்களை பேச வைக்கிறதோ விஷயங்களை செய்ய மாட்டார். அவருக்கு தன்னலம் முக்கியம். தான் வந்துட்டு போற சார்ட்டர்ட் பிளைட்டுக்கு ஒரு நாளைக்கு 60 லட்சம் ரூபாய் செலவு செய்கின்ற விஜய் அவர்கள் அங்க வந்த மக்களுக்கு ஒரு 10 ரூபாய் தண்ணீர் பாட்டில் கூட எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கலங்கிறது நிதர்சனமான உண்மை. அங்க வந்த மக்களுக்கு ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸோ இல்ல அவங்களுக்கு தேவையான எந்த ஃபெசிலிட்டிஸும் செய்யவில்லை. மாறாக இந்த கட்சி என்ன பண்ணாங்க, காலையில வந்து மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க, விஜய் வந்து 12 மணிக்கு கரூர்ல வரப்போறாருங்கிறத புசியானந்த் சொல்றாரு. அதுக்கு அடுத்தபடியாக அந்த கட்சியோட நிர்வாகிகள் ஆட்டோல் அனௌன்ஸ் பண்ண தளபதி கிளம்பிட்டார், கலைஞ்சு போயிட்டதுன்னு அந்த கூட்டத்தை தக்க வைக்கணுங்கிறதுல கடுமையான முனைப்பு காட்டுறாங்க. விஜய் அவர்கள் வந்து போற செலவு இதெல்லாமே பார்த்து அதே மாதிரி இன்னைக்கு வந்து மறுபடியும் கரூருக்கு வந்தா அவருடைய நலம் பாதிக்கப்படுமோ அப்படின்னு அவர்கள் காட்டுகின்ற அக்கறை, அந்த கட்சியினர் காட்டுகின்ற அக்கறை, அதெல்லாம் பார்க்கும் பொழுது விஜய் வந்து அவரோட உயிர்க்கெல்லாம் பயப்படல அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். ஒரு 8 பேர் உள்ள போனா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். இது வந்து 2 விஷயத்தை காமிக்குது. உண்மையிலே அவர் வந்து கண்ணீர் மல்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, 27ஆம் தேதி சம்பவம் நடந்த பிறகு 30ஆம் தேதி விஜய் போடும் போது சரி, இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிறு வருத்தமோ வெளிப்படையாக விஜய் தெரிவிக்கவே இல்லை. நான் வந்து தப்பே பண்ணலங்க, நான் ஒரு காலில் விழுவேனா, கண் கலங்குவேன், காலில் விழுவேன், கிட்ட காலில் விட மாட்டேன். ஏன் நான் தப்பு பண்ணலங்க, யாரோட தப்பு பண்ணிட்டாருங்க, இதை வந்து அதற்காக எனக்கு இன்னும் சொல்ல போனா பொறுப்புணர் கூட எடுக்காத விஜய் காலில் விழுந்துட்டாருன்னா அவருக்கே அப்ப தெரிஞ்சிருச்சு நம்ம குற்றம் செஞ்சிருக்கோம். இந்த பிள்ளைகள் இறந்து போனதற்கும் இந்த குடும்பத்தினர் இறந்து போனதற்கும் நாம் தான் மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறார். நான் ஒரு குற்றவாளி என்பது உணர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொரு அம்மா பேசும் பொழுது நாங்க முடிஞ்சா அடிச்சிருக்க கூட முடியும், அவர் அடிச்சிருக்க கூட முடியும், ஏன்னா அவர் சுத்தி பவுன்சர்ஸ் எல்லாம் இல்ல. அப்படிங்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்கே மனசுல இருக்கு இந்த குற்றத்துக்கு காரணம் விஜய் தான் அப்படிங்கிறது அவங்க மனசுல இருக்கு. ஒரு ஓரத்துல ஆமா விஜய் மட்டும் இந்த கூட்டத்தை போட்டு இவ்வளவு மோசமாக இந்த கூட்டத்தை நடத்தாட்டி இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்காது, அப்ப விஜய் அடிச்சா கூட தப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அந்த மக்களும் நகர்ந்து போறாங்க புரிந்து கொள்ள முடிகிறது. இவங்க பேச பேச நிறைய விஷயங்கள் நமக்கு அதெல்லாம் வந்து இண்டிகேட் பண்ணுது. விஜய் ஒரு குற்றவாளி என்பதை தான் ஒப்புக்கொள்கிறார், விஜய் தான் குற்றவாளி என்று இந்த மக்களும் நம்புகிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் குறைந்தபட்ச பேட்டியில் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. சார், கரூர் மக்கள் கிட்ட வந்து இப்போ அவங்க மக்கள் வந்து விஜயை பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்டே கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்களும் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, விஜய் மேலே எந்த ஒரு தவறும் இல்லை, அதே மாதிரி விஜய் அவர்கள் எங்களுடைய காலில் விழுந்தாரு, எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாரு, எங்ககிட்ட அழுதாருன்றது அவங்களே சொல்றாங்க சார். இதுக்கப்புறம் வேற என்ன தெளிவு வேணும்னு நினைக்கிறீங்க? இல்ல தெளிவுதான் எனக்கு கிடைச்சிருச்சு சொல்றேன். ஏங்க இப்ப ஒண்ணு இல்லைங்க, நான் வந்து ஒருத்தர் காலில் போய் விழுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, ஐயா என்னாலதான் அந்த தவறு நடந்தது, மனப்பூர்வமா நம்ம யூஸ்வலா வந்து யார் கால விழுவோம்னா அப்பா அம்மா கால ஆசீர்வாதம் வாங்குவோம், அது ஒரு விஷயம். அதை தாண்டி நமக்கு தெரியாத ஒரு நபரின் காலில் விழுகிறோம்னா ஒண்ணு ஒரு அதீதமான ஒரு அன்பு பாசம் இருக்கணும். அரசியல் தலைவர் கட்சி காலில் விழுகிறது, சினிமா நடிகர்கள் காலில் விழுகிறது, அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். நமக்கு ரொம்ப பழக்கம் இல்லாத ஒரு நபர் காலில் போய் விழுகிறோம், அது விஜய் மாதிரியான உச்சபட்ச தன்னோட கேரியரின் உச்சத்தில் இருந்து வருகின்ற ஒருவர் காலில் விழுகிறார் என்றால் அவர் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பார்ல, எவ்வளவு வெளியே வந்துகிட்டே இருக்கு, இன்னைக்கு வீடியோ சொல்லி வந்துட்டே இருக்கு, விஜய் எவ்வளவு மோசமாக கீழே வந்து இவ்வளவு இழப்புகள் நடந்துட்டு இருக்கும் போதும் தான் மைக்ல பேசிட்டு இருக்கும் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி அவருக்கு நிச்சயமாக இருக்கும். அந்த குற்ற உணர்ச்சி தாங்காமல் தான் அவர் காலில் விழுகிறார் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி மக்களும் வந்து நாங்க மன்னிச்சிட்டோம், நாங்க வந்து அவர் ரொம்ப இழைச்சு போயிட்டாரு, அதெல்லாம் சேர்த்து அவர் சொல்கின்ற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் நினைச்சிருந்தா விஜய் அடிச்சிருக்கலாம், அந்த அம்மா சொல்றாங்க, நான் நினைச்சிருந்தா விஜய் அடிச்சிருக்கலாம், யாரோட தடுத்திருக்க மாட்டாங்க, அடிக்க போறது இல்லை அவங்க சொல்றாங்க உணர்ச்சியை பற்றி பேசும்பொழுது. அப்ப இது நீதானப்பா காரணம்,
என்னோட வீட்டுல ஒரு இழப்பு நடந்ததுக்கு என் வீட்டுல குழந்தைகள் வந்து நீதானே இப்ப காரணம் அப்படிங்கறத அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இல்லாட்டி அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்லங்க எங்களுக்கே தெரியும் விஜய் அவர்கள் வந்து எந்த தவறும் செய்யவில்லை அப்படி அவங்க சொல்லவே கிடையாது. நாங்க நினைச்சிருந்தா விஜய் அடிச்சிருக்கலாம், அவங்க நினைச்சிருந்தா விஜய் வந்து கேள்வி கேட்டிருக்கலாம். அந்த கேள்விக்கு நாங்க உட்படுத்த விரும்பல. ஏன்னா அவரே ரொம்ப மோசமா இருக்காரு. அவரை வந்து நாங்கள் தேற்றுகின்ற அளவிற்கு அவர் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அந்த அந்த குழந்தை இழந்த போது அவருக்கு எவ்வளவு வழி இருந்தோ அந்த வழியோட அவங்க பேசுறாங்க. அது பேசுறது புரியுது. அந்த வழியோட பேசும்போது உணர்ச்சி மிகுதியில இல்ல உணர்ச்சியை பட்டு சில உண்மைகளையும் உடைக்கிறார்கள் பார்க்கிறேன். ரெண்டு தரப்பும் உடைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் சொல்ல ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, விஜய் வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் அக்கௌண்டபிலிட்டி வெளிப்படையாக இன்னைக்கு வரைக்கும் அந்த இன்சிடென்ட்டுக்கு நான் ஒரு காரணம்னு அக்கௌண்டபிலிட்டி எடுக்காத ஒரு ஆளாக வெளிப்படையாக இருக்கிறார். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு கடுமையான குற்ற உணர்ச்சி இருக்கு அப்படிங்கறத என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் அதோட கடந்து வர விரும்புறேன். அவ்வளவுதான். இந்த மக்கள் வந்து அவங்க பாத்துட்டாங்க, அவர் வந்து மக்கள் பாத்துட்டாரு, ஆறுதல் கிடைச்சிருச்சு, அதோட அவரும் கடந்து போக விரும்புவார். அப்படிதான் நானும் பார்க்கிறேன். தினமலர் செய்தித்தாளில் ஒரு விஷயம் வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட விஜய் அவர்கள் வந்து இந்த தாவேகா கட்சியை தொடர்ந்து நடத்தலாமா இல்லை மீண்டும் வந்து மக்கள் இயக்கமாக மாற்றலாமான்ற ஒரு குழப்பத்தில் விஜய் அவர்கள் இருக்காரு. இந்த ஒரு கேள்வி வந்து அந்த மக்கள்கிட்ட கேட்டிருக்காருன்ற மாதிரியும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, மக்கள்கிட்ட அந்த கேள்வியை கேட்டிருப்பாருங்கிற சந்தேகம் தாங்க. ஏன்னா இந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு கட்சி நடத்தலாமா வேணாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கின்ற அளவிற்கு விஜய்க்கு வந்து ரொம்ப அறிவு கிடையாது. பட் ஆனா இந்த கேள்வி போய் மக்கள்கிட்ட கேட்பாருன்னு எனக்கு தோணல. நிர்வாகிகளிடம் கேட்டிருக்கலாம். இந்த அழைத்து வந்த நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள் இருக்காங்க, பொதுச்செயலாளர் இருக்காரு, புசியானந்த் இருக்காரு, ஆதவர்ஜுனா இருக்காரு, அவங்கள்ட்ட கேட்டிருக்கலாம். தொடர்ச்சியாக நம்ம கட்சி நடத்த வேண்டும். அதனால தான் சொல்றேன், விஜய் நிச்சயமாக ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிறது. இந்த மாதிரியான நம்ம ஒரு கூட்டம் போட்டு நம்ம என்ன சொல்றோம் இல்லையா, விஜய் வீடியோ போடும்போது என்ன சொன்னாரு, எங்கேயுமே நடக்காத சம்பவம் கரூரில் நடந்ததுன்னு சொன்னாரு. நான் போய் சொன்னேன், இல்லை, எல்லா இடங்களிலும் மக்கள் மயக்கம் போட்டு விழுந்தார்கள், நீங்கள் கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றீர்கள், உங்களுக்கு மனிதாபிமானமே இல்லாமல் நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒண்ணு நடந்துச்சுக்கிறது எனக்கு தெரியாது, அதை பத்தி நான் பெரிய அக்கறை இல்லை அப்படிங்கிற இடத்துலயே நீங்க ஒரு நடந்துட்டு இருந்தார். இந்த சம்பவத்தை பார்த்த பிறகு 41 உயிர்கள், நீங்க என்னதான் விஜய்க்கு வந்து நல்ல நல்ல வீடியோக்கள் காமிச்சாலும் இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்திருப்பார். தான் பேசிட்டு இருக்கிறதையும் மினிட் பை மினிட் என்ன நடந்ததுங்கிறதையும், ஆம்புலன்ஸ் வந்ததை விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணாருங்கிறதையும், ஒரு குழந்தை தொலைந்து போனதை விஜய் எப்படி ஹேண்டில் பண்றாரு, எல்லா விஷயங்களும் அவரை சேர்ந்து ஒரு கடுமையான மன அழுத்தத்திற்கு உண்டாக்கி இருக்கும். அப்ப நம்ம போய் இந்த மாதிரி கூட்டம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அதீத ஒரு வெறியில நம்ம பண்ண விஷயம், இன்னும் சொல்ல போனா திமுக முப்பெரும் விழாவோட பெரிய விழாவை நம்ம நடத்தி காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறியில நம்ம பண்ண விஷயம் என்பது இவ்வளவு உயிர்களை காவு வாங்கிவிட்டது. அதற்கு மேலும் நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சார கூட்டங்கள் போறதோ இல்ல மாதிரியான அந்த உயிர்வலிகளை தவிர்ப்பதுதான் ஒரு சிறந்த மனிதருக்கு, தலைவர், அரசியல் தலைவர், நடிகர்லாம் விட்டு ஒரு மனிதருக்கு சிறப்பாக இருக்கும் நான் நினைக்கலாம். அப்படி அந்த பட்சத்தில் நிர்வாகிகளை அழைத்து கேட்டிருக்கலாம், இந்த கேள்வி கேட்டிருக்கலாம், தொடர்ச்சியாக நம்ம கட்சி தான் நடத்தணுமா இல்ல பரிசா மக்கள் மன்றமாவோ இயக்கமே போயிடலாமா, நமக்கு இந்த கட்சிங்கிறது அவசியம் தேவைதானா, நம்மளோட நிறைய கோளாறுகள் இருக்கு, குளறுபடிகள் இருக்கு, நம்மளோட பொலிட்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது நம்மகிட்ட எதுவுமே இல்ல. நம்ம வந்து என்ன, அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்ம சுத்தி இருக்கிற புசியானந்தோ, ஜான் ஆரோக்கியம் மற்றவர்களோ ரொம்ப தெளிவா யாருமே வரக்கூடாதுங்கிறத பாத்துட்டாங்க. நானும் பெருசா அக்கறை இல்லாம அந்த கட்சியில நடந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாம, கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய அக்கௌண்டபிலிட்டி இல்லாம தான் இருக்கேன். அப்போ நான் தொடர்ச்சியாக அந்த கட்சியை நடத்த வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை விஜய் அவர்கள் நிச்சயமாக பலமுறை யோசித்திருப்பார். கண்டிப்பாக அந்த கேள்வியை நிர்வாகிடம் கேட்டிருப்பார். நிச்சயமா நடந்திருக்கும். எனக்கு வந்து, ஆனா மக்களிடம், பாதிக்கப்பட்ட மக்களிடம் அந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டார். ஏன்னா அது வந்து அதுக்கான ஸ்கோப் அங்க இல்ல. பட் நிர்வாகிகள்கிட்ட பேசியிருப்பார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்க ஆரம்பிச்சிருப்பார் நினைக்கிறேன். நம்ம தொடர்ச்சியா நடத்த வேணுமா அப்படிங்கிற ஒரு புள்ளியை நோக்கி நகர்ந்திருப்பார் நான் நினைக்கிறேன். 27ஆம் தேதி நடந்த இந்த நிகழ்ச்சியில வந்து கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் அவரை வந்து உள்ள அனுமதிக்கவே இல்லை. அதே மாதிரி விஜய் அவர்கள் வெளியிட்ட நேற்றைய அறிக்கையை நம்ம பார்த்திருந்தோம்னா வெங்கட்ராமன் பேரும் வந்து அந்த அறிக்கையில இல்ல. சோ அவர் வந்து புறக்கணிக்கிறாங்களா கட்சியில இருந்துன்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டு விஷயங்க, நீங்க வந்து அந்த வெங்கட்ராமன் புறக்கணிக்கிறாங்க இல்லையா, நான் ரெண்டாவது வர்றேன். நீங்க அந்த அறிக்கை வந்தது இல்லையா, ஒரு நிர்வாக குழு, புதிய நிர்வாக குழு ஒன்று போட்டிருக்காங்கல்ல, அது கூட அதற்குமே இந்த முந்தைய கேள்விக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. விஜயோட மனசுல இந்த கட்சியை தொடர்ச்சியா நடத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழுது. ஆனா அதே நேரத்தில் ரெண்டு அறிக்கைகள் வருது. ஒரு அறிக்கை வந்து நெல் கொள்முதல் நிலையங்கள்ல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, திமுக ஆட்சியை நாங்க வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வருது. அந்த அறிக்கை ஏன் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்ந்து ஒரு அறிக்கை வரும் என்று சொல்லும் பொழுது இந்த அறிக்கை ஏன் வருதுன்னா, இந்த முடிவுல ஒருவேளை விஜய் அவர்கள் கட்சியை கலைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா அந்த முடிவுல உடன்பாடு இல்லாத ஜான் ஆரோக்கியசாமி வேகமாக என்ன செய்யறாரு, நம்ம ஏதாவது ஒரு அறிக்கை கொடுப்போம், நம்ம கட்சி ஆக்டிவோட தான் இருக்கு, நம்ம கட்சியை வந்து நம்ம இழுத்து மூடல அப்படிங்கறத நம்ம என்ஷூர் பண்ணணுங்கிறதுக்காக இது செய்யறாங்க. இரண்டாவதாக இந்த நிர்வாகிகள் இல்ல சொல்லப்போனா புசி ஆனந்த் இல்ல ஆதவர்ஜுனா அவர்களுக்குமே இந்த கட்சியை நடத்த வேண்டும் என்கின்ற ஆசையில் உடனடியாக நாங்க வந்து ஒரு நிர்வாக குழு ஒன்று உருவாக்கணும், இந்த நிர்வாக குழுவில் இந்த ஆட்களை எல்லாம் போட்டு இனிமேல் விஜயோடைய வழிகாட்டுதலின்படி இதெல்லாம் நடக்க போகின்றது அப்படிங்கறத ஒன்று சொல்றாங்க. இந்த ரெண்டு விஷயமும், இந்த நிர்வாக குழு இப்ப போட்டாங்க இல்லையா, 30 பேர் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த நிர்வாக குழு பெரிய மாற்றங்களை உண்டாக்க போகின்றதா? நிச்சயமா கிடையாது.
உண்மையை சொல்ல போனா அந்த விவேக் பட காமெடி மாதிரி இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம், ஒன்னும் செய்யல, இனிமேல் என்ன செய்யறோம், எதுவும் செய்ய மாட்டோம். அது மாதிரிதான் இந்த கட்சி வந்து. ஏன்னா இதே மாதிரியான குழுக்களை விக்ரவாண்டிக்கு போட்டாங்க. அந்த குழுல நான் இருந்தேன். பல குழுக்கள் 27-30 குழுக்கள் போட்டாங்க. இன்னைக்கு என்னங்க வேலை, அவங்க எந்த வேலையில சும்மா இருக்கிறதா அவங்க வேலைன்னு சொல்லி சொன்னாங்க. மதுரையிலே குழு போட்டாங்க. ஒவ்வொரு வாட்டியும் குழு போடுவாங்க. இந்த பரப்புரை கூட்டங்களை ஒவ்வொரு வாட்டி குழு போட்டாங்க. இந்த குழுவுல என்ன பண்ணாங்க, குழுக்களுக்கு வேலையெல்லாம் கிடைக்காது. ஆனா ஜானகிசாமி ரொம்ப திட்டமிட்டு என்ன பண்றாரு, இந்த கட்சி ஆக்டிவா தான் இருக்கு, ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கு, நான் கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு போகல, இந்த கட்சி தொடர போகின்றது, அதுக்கு நிர்வாக குழு போட்டோம், விஜயோட தலைமையில் அது அது அவரோட கண்காணிப்பு நடக்க போகுது அப்படிங்கிறத வேகம் வேகமாக இந்த விஷயங்களை செய்கிறார்கள். செய்வதன் மூலியமாக யாரும் கவலைப்பட வேண்டாம், கட்சியை மூடிடுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க போகாதீங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இரண்டாவதாக இந்த நிர்வாக குழுவில் யாரெல்லாம் இருக்கிறார்கள், யாரெல்லாம் இல்லை. இந்த ஒரு ஒரு 10-15 நாளா சோசியல் மீடியால மிக குறிப்பாக டிவிக்கோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்கின்ற இணையத்தில் எழுதுகின்ற தம்பிகள் எழுதுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கெட் அவுட் புசி ஆனந்த், கெட் அவுட் ஆதவ் அர்ஜுனா, கெட் அவுட் ஜான் ஆரோக்கியசாமி, அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ இல்ல யாரெல்லாம் வந்து இந்த கட்சி வந்து நாசமா போற காரணமா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் காலி பண்றதுக்கு அவங்களால முடிஞ்ச விஷயங்களை குரல் கொடுக்குறாங்க. நிறைய பேர் என்ன யோசிச்சாங்கன்னா, புசி ஆனந்த் அமைச்சர போறாரு தலைவர், தலைவர் பழைய மாற்றங்களை கொண்டு வர போறாரு, அருண்ராஜ் வந்து பொதுச்செயலர் ஆக்க போறாரு, ஆதவ் அர்ஜுனாக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்க போறாரு. நான் சொன்ன எதுவுமே நடக்காது. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் விஜய் கூட இந்த கட்சியில இருப்பாரா இல்லையான்னு தெரியாது. ஆனா புசியானந்த் கண்டிப்பா இந்த இருப்பார். புசியானந்த் இந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் வந்து புசியானந்த் தான், ஜான் ஆரோக்கியசாமி தான், 2 பேரும் இந்த கட்சியை தவிர மற்ற யாருக்கும் ஸ்கோப் கிடையாது. மறுபடியும் இந்த கட்சியில புசியானந்த் தான் முக்கியமான பொறுப்பு வகிக்கிறார் அப்படிங்கிறத எஸ்டாபிஷ் பண்றதுக்கு முதல் பெயராக அவர் பெயரையும், அவருக்கு பிடித்த நபர்களை கொண்டு இன்னைக்கு நம்ம லிஸ்ட் நீங்க பார்த்திருக்கலாம். தனக்கு பிடிச்ச மாவட்ட செயலர்கள் யார், மொத்தம் 114 மாவட்ட செயலர்கள் தனக்கு தோதாக இருக்கின்ற, தான் என்ன சொன்னாலும் செய்து முடிக்கின்ற விஜய் அன்பன், பர்வேஸ், பரணி பாலாஜி இந்த மாதிரி தனக்கு தோதாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் எல்லாத்தையும் லிஸ்டா போட்டிருக்காரு. வேற வழியே இல்லாம ஆதவர்ஜுனா பெரிய போட்டாக வேண்டிய சூழல் இருக்கு. ஏன்னா ஆதவர்ஜுனா தான் எல்லா ஃபண்டிங்கும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கழட்டி விட்டீங்கன்னா கட்சி விட்டு வெளியே போயிடுவார். சோ அவர் பண்ண முடியாது. அருண்ராஜ் தான் வந்து ஜான் ஆரோக்கியசாமி கூட்டிட்டு வந்தார். சோ அவருடைய பேரை நிற்க முடியாது. ராஜ்மோகன் எல்லாத்துக்கும் ஒத்து போறார். சோ அவரோட பேர் இருக்கிறது. இந்த மாதிரி தனக்கு ஓகேயான தோதான ஆட்களை மட்டும்தான் அந்த லிஸ்ட்ல புசி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமி சேர்ந்து போட்டிருக்கிறார்களே தவிர, இந்த லிஸ்ட்ல தனக்கு ஒத்து வராத வெங்கட்ராமனியோ இல்ல 2 எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் எடுத்த முன்னாள் எம்எல்ஏ கேண்டிடேட் ஸ்ரீதர் ஒருத்தர் எடுத்தார், ஞாபகம் அதிமுக வந்தார், அவரோட பேர் இதுல இல்ல. ஏன் இல்ல யாருக்குமே தெரியாது. இன்னொருத்தர் தூத்துக்குடி நினைக்கிறேன், அவர் ஒருத்தர் எடுக்கல. ராஜலட்சுமி ஒருத்தர் வந்தாங்க. இவங்க எல்லாம் என்ன சொல்லி எடுத்தாங்கன்னா, இவங்க பாருங்க எங்க கட்சியில முன்னாள் எம்எல்ஏக்களா இருக்காங்கன்னு சொல்லி எடுத்தாங்க. அவங்க பேர் இல்லவே இல்லை. ஏன்னா அவர்கள் எல்லாமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன கேள்வி கேட்கறாங்க, நம்ம எப்படி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போறோம், எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணா நீங்க ஃபண்ட் ஏதாவது கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா போன்ற கேள்விகள் எழுப்புகின்ற காரணத்தினால் புசியானதுக்கு வந்து அன்கம்ஃபர்டபிள் கொஸ்டின்ஸா மாறுது. அதனால அவங்களெல்லாம் காலி பண்ணுங்க. நம்மளுடைய டீம்ங்கிறது எனக்கு தோதான ஆட்களை கொண்டு ஒரு டீமை உருவாக்குங்க. சரி, இந்த டீம் ஏதாவது செய்ய போதா, எதுவுமே செய்யாது. இந்த டீம் வந்து இன்னைக்கு கூட்டம் போடும், இந்த கூட்டத்தில் அது பேசப்பட்டது இது பேசப்பட்டது மறுபடியும் தகவல் கசியும், எந்த வேலையும் நடக்காமல் இந்த கட்சி எப்படி ஒரு தொய்வான இடத்தில் இருக்கிறதோ அதே தொய்வை மேற்கொண்டு போயிட்டே இருக்கு. அறிக்கைகள் வரும், பத்திரிகை அறிக்கைகள், நீங்கள் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பணும் சொல்லிட்டு அடிக்கடி பத்திரிகை அறிக்கைகள் வரும், வீடியோஸ் கூட வரக்கான வாய்ப்புகள் இல்லை. கள செயல்பாடு என்பது என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காதான் நான் நினைக்கிறேன். நீங்க அட்லீஸ்ட் தேர்தல் வரைக்கும் மறுபடியும் இந்த மாதிரியான கள செயல்பாடு நான் ஸ்பெசிபிக்கா சொல்றது, இந்த மாதிரியான பரப்புரை கூட்டங்களுக்கு மறுபடியும் விஜயை அழைத்து கொண்டு சென்ற இந்த மாதிரி கூட்டங்கள் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுல புசியானதுக்கே விருப்பம் இல்லை. ஆனா அதே நேரத்தில் நம்ம ஏதாவது செய்யணும், செய்தியாக இருந்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்னப்பா கட்சி தலைவர் கரூர் மக்களை சந்திச்சாரு, அதுக்கப்புறம் என்ன கட்சி மறுபடியும் தூங்க போயிருச்சா? ஏன்னா ஆரம்பத்துல இருந்து கட்சியோட பாத்தீங்கன்னா கிராஃப் ஏறும் இறங்கும் இப்படிதான் இது செயல்பட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கட்சி மறுபடியும் தூங்க போயிருச்சாப்பா அப்படிங்கிற கேள்வியை தவிர்ப்பதற்காக நிர்வாக குழு அப்படிங்கிற பெயர்ல ஒண்ணு போடுறாங்க. அது செயல்படுற மாதிரியான ஒரு காட்சிகளை பிம்பத்தை உருவாக்குறாங்க. அது இது முடிவு பண்ணுச்சு அது முடிவு பண்ணுச்சுன்னு தகவலை கசிய விடுவாங்க. அதை வச்சு பேசுறதுக்கு ஒரு 4-5 ஆதரவாளர்களை உருவாக்குவாங்க. இப்படி ஒரு ப்ராசஸ்ல போயிட்டே இருப்பாங்க. இதுதான் நடக்கும். வெங்கட்ராமனுக்கு நீங்க வந்து அவரை ஓரம் கட்டணும்னு நினைக்கிறாங்க, ஓரம் கட்டுறாங்க. ஸ்ரீதர் ஓரம் கட்டணும் நினைக்கிறாங்க, ஓரம் கட்டுறாங்க. அவரை துணை பொதுச்செயலாளர் 2 பேரு ஓரம் கட்டணும் நினைக்கிறாங்க, ஓரம் கட்டுறாங்க. தனக்கு இன்னும் சொல்லப்போனா மெம்பரா இருக்கிற ஒருத்தர் வராரு. எப்படி வராரு? அவர் பணம் கொடுப்பார். அந்த மெம்பரா இருக்கக்கூடியவர் இந்த கட்சிக்கு ஃபண்டிங் கொடுப்பாருன்னா அவர் உள்ள வரலாம். சோ காசு இருந்துச்சுன்னா நீங்க வந்து கட்சிக்குள்ள அந்த நிர்வாக குழுக்குள்ள வரலாம். இல்ல புசியானந்தா அடிமையா இருக்கணும். 2 கேட்டகரி தான். நீ காசு கொடுக்குறியா, புசியானந்தா அடிமையா இருக்கியா, இந்த 2 கேட்டகரி நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா யார் வேணாலும் உள்ள போலாம். இந்த 2 கேட்டகரியும் செட் ஆகாதவங்க வெளியே இருப்பாங்க. அவ்வளவுதான் சிம்பிள்.